அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது டஃபி ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூமில் புதிய டாடா சஃபாரி XZ A+ டாப் ஸ்பெக் ஆட்டோமேட்டிக் 6 சீட்டர் வேரியண்ட்டோட. இன்னைக்கு இந்த டாடா சஃபாரி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை கம்ப்ளீட்டாக டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். புதிய டாடா சஃபாரியினுடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீடைல் ரிவ்யூ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்ல அவைலபிளாக இருக்கு. டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி புதிய டாடா சஃபாரியை பற்றி ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துருவோம். இந்த புதிய டாடா சஃபாரி டாடா ஹேரியருடைய ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்மில் பேஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் டிசைன்லையும் கூட டாடா ஹேரியரினுடைய அதே சிக்னேச்சர் டிசைன் லாங்குவேஜ் பார்த்த உடனே தெரியுது. கிரில் பேட்டர்னை தவிர ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது டாடா ஹேரியர் போலவே தான் இருக்குது. அலாய் வீலுடைய டிசைன் டாடா ஹேரியர் போலவே இருந்தாலுமே சஃபாரியில் 18 இன்ச் அலாய் வீல்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேக் சைட்லையும் அதே டாடா ஹேரியரினுடைய டிசைன் லாங்குவேஜ் தெரியுது. ஆனாலும் டெயில்கேட்டோடைய டிசைன்லையும் LED டெயில் லேம்ப்ஸோட டிசைன்லையும் இந்த டாடா சஃபாரி தனியாக தெரியுது ஹேரியரை காட்டிலும். தேர்ட் ரோ சீட்ஸ் அகாமடேட் பண்ணுறதுக்காக டாடா ஹேரியரை விட இந்த புதிய டாடா சஃபாரி 6 சென்டிமீட்டர் லென்த் அதிகமாக இருக்குது. மற்றும் கூடுதல் ஸ்பேஸ் மற்றும் ஹெட்ரூமுக்காக ஹைட்டையும் ஏற்றிருக்காங்க. XM வேரியண்ட்லேருந்தே ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் மற்றும் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர் போன்ற ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. டாடா சஃபாரினுடைய டிசைன் சிக்னேச்சர் அதனுடைய ஸ்டெப்ட் ரூஃப் டிசைன். XT+ மற்றும் XZ+ வேரியண்ட்ஸில் பேனோராமிக் சன்ரூஃப் வரதுனால ஸ்டெப்ட் ரூஃப் டிசைனை போல ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சன்ரூஃப் இல்லாத வேரியண்ட்களில் ப்ராப்பரான ஸ்டெப்ட் ரூஃப் மற்றும் ப்ராப்பரான மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னதான் டாடா ஹேரியரை பேஸ் பண்ணி இருந்தாலுமே இந்த புதிய டாடா சஃபாரிக்கு ஏற்ற ஒரு ப்ராப்பர் லுக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாடா சஃபாரி ஆட்டோமேட்டிக்கை ஓட்டி பார்த்துடலாம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய டாடா சஃபாரி XZ A+ டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இந்த என்ஜினை பற்றி சொல்ல போனால் டாடா ஹேரியரில் இதே என்ஜின் தான் இருந்திருக்கு. 170 PS 350 Nm மேக்ஸிமம் டார்க் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் மற்றும் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். டாடா ஹேரியருடைய மேனுவல் வெர்ஷன் நம்ம ஓட்டினதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ரொம்பவே நல்லா என்ஜாயபிளாக இருந்தது. பட் இது டாடா சஃபாரி ஒரு 6 சென்டிமீட்டர் மற்றும் 100 கிலோ கிட்டத்தட்ட வண்டி. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி, சைஸும் ஜாஸ்தி மற்றும் அதே இன்ஜின் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால இது எப்படி இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டோட கோப் அப் பண்ணுதுங்கிறத பார்த்துருவோம். டாடா ஹேரியர் போலவே இந்த வண்டியிலையும் 3 மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் இருக்கு. சிட்டி மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் மற்றும் எக்கனாமி மோட். அதை தவிர மல்டிபிள் டெரெயின் ரெஸ்பான்ஸ் மோட்ஸும் இருக்கு. ரஃப் ரோட் மோட், வெட் மோட் போன்ற நிறைய மோட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஆன் ரோட்ல எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ண போறோம். ஓவரால் டிரைவ் குவாலிட்டி எப்படி இருக்கு, ரைட் குவாலிட்டி எப்படி இருக்கு மற்றும் ஸ்போர்ட்ஸ் மோட்ல இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா நீங்க ட்ரைவ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். இப்போதைக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி NVH ஜட்ஜ் பண்ணுவோம். அதே சேம் 4 சிலிண்டர் கிரையோடெக் ஃபியட் சோர்ஸ் டர்போ டீசல் என்ஜின் தான். ஸோ ரீஃபைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சேம் தான். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா டாடா ஹேரியரை விட இன்னும் கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பெட்டர் ரீஃபைன்மெண்ட். என்ஜின் அழுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்மூதாகவே தான் இருக்கு. இப்போ டிரைவ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியில் எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்கும் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் போன்ற எந்த ஒரு சிரமப்பட தேவையில்லை. ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் மேனுவலாக இறக்கி விடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும், இந்த டாப் அண்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கன்வீனியன்ஸ். இப்போ அழுத்த ஆரம்பிப்போம். ஏசி ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிட்டி மோட்ல தான் ஓட்டுறேன். ஸோ ரெகுலரான டிரைவிங்க்கு சிட்டி மோட்ல ஓட்டும் போது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். என்ன கேட்டால் நல்லாவே இருக்கு. டாடா ஹேரியர் மேனுவல் சிட்டி மோட்ல எப்படி ஓட்டினோ அதே மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸுங்கிறதுனால ஸ்மூத்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுறது சுத்தமாக தெரியல. ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. இன்னும் இப்போ அழுத்தணும், ஓவர்டேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ கொடுத்துருது. அந்த பவர் உங்களுக்கு எப்போ நீங்கள் அந்த பவரை கேட்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருது. மற்றும் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஹேரியரில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் டிஸ்க் பிரேக்ஸ் வந்தது, ரியருக்கு ட்ரம்ஸ் தான் வந்தது. பட் இந்த சஃபாரிக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை கூட ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். மேலும் 18 இன்ச் அலாய் வீல்ஸ் டாப் 2 வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. இப்போது ஸ்போர்ட்ஸ் மோடு மாற்றி பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மோட்ல அஃப்கோர்ஸ் டாடா ஹேரியரை போலவே தான் அப்படியே ஒரு ஃப்ரீ ஆகுது. அந்த ஃபுல் 350 Nm 170 PS மேக்ஸிமம் பவரை அப்படியே உங்க காலுக்கு கொடுத்துருது. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் போகுது. நைஸ். இவ்வளோ பெரிய வண்டி நீங்க ஓட்டுறீங்கிற ஃபீல் இல்லை. அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. அவ்வளோ ஈஸியா அசால்ட்டா 80, 90, 100 அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தொட்டுருது. ஸோ இந்த எஸ்யூவி நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு வாய்ப்புகள் ஸ்போர்ட்ஸ் மோடில் ரொம்பவே நல்லா இருக்கு. மற்றும்
ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு சொல்ல போனால், இவ்வளோ பெரிய எஸ்யூவி நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறீங்க, பட் இந்த மாதிரி ஜாயின்ஸில் ரட்டடான செக்ஷன்ஸில் எந்த ஒரு ஜம்பிங்கோ பவுன்சிங்கோ எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஸ்மூத்தாக ஃப்ளாட்டாக போகுது. ஹேரியர்லையும் சரி சஃபாரியும் சரி சஸ்பென்ஷன் டியூனிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச்சு மறுபடியும் ஒரு அழுத்தி பார்த்துருவோம். எக்கனாமி மோட் மற்றும் மேனுவல் மோட் எப்படி இருக்குங்கிறது இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியில் பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டாடா சஃபாரி XZA ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் நான் ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச்சில் ஓட்டலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, மணி 6 ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது சிட்டி மோடில் ஓடிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கான சுச்சுவேஷன்ஸில் டாடா சஃபாரி ரொம்பவே கம்பர்சமாக இருக்கும். ரொம்ப ஹெவி வண்டி, பெரிய வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்குது, நிறுத்துறேன். இங்கே நிறுத்தினாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் சொன்னேன். ஸோ அதே போல் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த ஆட்டோ ஹோல்ட் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தரையும் பிரேக் அழுத்தும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ட் பண்ணிக்குது. ஹேண்ட் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக எங்கேஜ் ஆகிக்குது. பட் அதே சமயம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விடணும், இறக்கி விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஆக்சிலரேட்டரை கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஹேண்ட் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்எங்கேஜ் ஆகிடுது. ஸோ சிட்டி டிரைவிங்க்கும் சரி ஹில் டிரைவிங்க்கும் சரி ரொம்பவே ஈஸியான ஃபீச்சர் இது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சர். ரொம்பவே நல்லாயிருக்கு, சீம்லெஸ்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுது. அதே சமயம் மேனுவலாக நீங்கள் ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இங்கே மேனுவல் ஹேண்ட் பிரேக் லிவர் இல்லை. அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் பட்டன் மாதிரி தான் இருக்குது. பட்டன் எங்கேஜ், பட்டன் டிஸ்எங்கேஜ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஹேண்ட் பிரேக்கை இழுத்து விட்டு எங்கேஜ் ஆயிடுச்சா டிஸ்எங்கேஜ் ஆயிடுச்சாங்கிறது டவுட் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சிம்பிள் பட்டன், எலக்ட்ரானிக் பட்டன். டாப் அண்ட் XZ மற்றும் XZ ப்ளஸ் வேரியன்ட்ஸில் இந்த எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர். கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேரியரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே இருக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல், செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், இது போன்ற எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வருது இந்த டாடா சஃபாரி XZA ப்ளஸ் வேரியண்ட்ல. XZ ப்ளஸ் மேனுவல் வேரியண்ட்லையும் இதே தான். இப்போ XZ வேரியண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இந்த பேனோராமிக் சன்ரூஃப் வராது. XZக்கும் XZ ப்ளஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த சன்ரூஃப் மட்டும்தான். அது தவிர எல்லா ஃபீச்சர்ஸும் எக்ஸாக்ட்லி சேம் தான். இப்போ ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை டக்குன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, டாடா ஹேரியர் போலவே தான். ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் கமாண்ட்ஸ், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs, இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் வந்துருது. பட் நைட் டைம்ல தான் விசிபிளா இருக்கும். இப்போ பகலுங்கிறதுனால இன்டீரியர் லைட்டிங் விசிபிளா இல்லை. லெதர் அப்போல்சரி ஃபுல்லாக வந்துருது. 6 ஏர் பேக்ஸ் XZ மற்றும் XZ ப்ளஸ் வேரியன்ட்ஸில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. ஆட்டோ டிமிங் IRVMும் வந்துருது. இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஹேரியரை போலவே சேமாக இருந்தாலுமே இதில் இப்போ ஐரா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் வந்துருது. ஸோ ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஐரா கனெக்ட் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆப் மூலமாக இந்த வண்டியோடைய டோர் லாக்ஸ், ஹார்ன்ஸ் மற்றும் லைவ் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஜியோ ஃபென்சிங், ட்ராக்கிங் போன்ற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே ஹேரியர் போலவே 9 JBL ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க வித் ஒரு சப்வூஃபர். டிக்கியில் பூட்டில் சப்வூஃபர் இருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக செமையாக இருக்க போகுது. மற்றும் ஹேரியரை போலவே டாப் அண்ட் மாடலில் போலவே 3 மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ், எக்கனாமி மோட், சிட்டி மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், அதை தவிர 3 டெரின் ரெஸ்பான்ஸ் மோட்ஸும் இருக்கு. ரஃப் ரோட் மோட், வெட் மோடும் சேர்ந்து வரும். அது தவிர ஹில் டிசன்ட் கண்ட்ரோலும் இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டனும் இங்கே தான் இருக்கு. ஸோ ஹேரியரை விட கூடுதல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஹேரியரில் பார்த்தீங்கன்னா இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கிடையாது. 4 டயருக்குமே டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே கொடுத்துருக்காங்க. டாப் 2 வேரியண்ட்லையுமே சஃபாரியில். பட் ஹேரியரில் இந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், 18 இன்ச் அலாய் வீல்ஸ், ஐரா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் தவிர டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் ஹேரியரை விட ஒரு அடிஷனல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர டிரைவ் பண்றதுக்கு சேம் என்ஜின் தான், சேம் கியர் பாக்ஸ் தான். ஸோ டிரைவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ டிரைவை நம்ம மேலும் கண்டினியூ பண்ணுவோம். யூட்டன் அடிச்சு பார்த்துருவோம். ஸோ யூட்டன் அடிக்கும் போது மட்டும்தான் இது ஒரு பெரிய வண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மற்றபடி இந்த வண்டி எந்த விதத்துலையும் இன்கன்வீனியன்ஸா ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ ரிவர்ஸ் எடுக்கும் போதே ரிவர்ஸ் கேமராவை பத்தியும் பேசிடுவோம். கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருக்கு. ஸோ ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹை குவாலிட்டி கேமரா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வண்டியோட விலைக்கு ஏற்ற மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி கேமரா கொடுக்கல. இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த சஃபாரி ஒரு பெரிய வண்டிங்கிற ஒரு ஃபீல் வருது யூட்டன் அடிக்கும் போது இந்த மாதிரி சின்ன ரோட்டில். இப்போ டிரைவ் மோடை மாற்றி பார்த்துருவோம். ஸ்போர்ட்ஸ் மோட். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட்ல இந்த வண்டி அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரி தான் போகுதுங்க.
ஹேரியர் எப்படி இருந்ததோ அதே போலவே தான் சஃபாரியும் இருக்கு. இன்னும் கூடுதல் ஒரு 60-70 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. லென்த் கொஞ்சம் பெருசா இருக்கே தவிர மற்றபடி ரைடு குவாலிட்டியும் சரி, டிரைவ் குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், கியர் பாக்ஸ் ரெஸ்பான்ஸ் தான். இப்போ நான் 60ல் ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு அழுத்த அழுத்தினா அந்த ரெஸ்பான்ஸ் கியர் டவுன் ஆகிறதுக்கு ஒரு ½ செகண்ட் லேக் எடுக்குது, இல்லைன்னு சொல்லலை, இருக்கு. பட் அப்படி எடுத்துச்சுன்னா அப்படியே ராக்கெட் மாதிரி போகுது, நல்லா இருக்கு. கண்டினியூஸாக அவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு ஃபுல் டார்க், ஃபுல் பஞ்ச் கொடுக்குது. ஸோ இந்த என்ஜினோடைய ஸ்பெஷாலிட்டி அது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ எக்கனாமி மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமி மோடுங்கிறது நீங்கள் ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணிட்டு ஒரு லாங்காக சென்னை வரைக்கும் போறீங்க, இல்லை ரொம்ப தூரம் போறீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர், 200லேருந்து 500, எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் போறீங்கன்னா, ஃப்ரீ ஹைவே அப்படின்னா நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு எக்கனாமி மோடு போட்டு ரிலாக்ஸாக ஓட்டலாம். நல்ல மைலேஜ் வரும், சூப்பரான மைலேஜ் வரும். 20 வரைக்குமே ஒரு சில ஹேரியர் ஓனர்ஸ் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எக்கனாமி மோட் மைலேஜுக்கும் க்ரூசிங்க்கும் ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். பட் நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் தான் அதுக்கு பெஸ்ட்டு. இந்த எக்கனாமி மோடில் ஓவர்டேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக ஓட்டிட்டு இருக்கேன், டக்குனு ஒரு அழுத்தினப்போ கியர் டவுன் ஆகுது. பட் ஸ்போர்ட்ஸ் மோட் அளவுக்கு ஒரு பஞ்சோ ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸோ கிடையாது. எக்கனாமி மோடுங்கிறது ஸ்லோ ட்ரக்குகளை வேணா ஓவர்டேக் பண்றதுக்கு ஓகே, பட் வேற கார்களை ஓவர்டேக் பண்றதுக்கு என்னைக்குமே ஸ்போர்ட்ஸ் மோடு தான் பெட்டர். ஸோ இப்போ டிரைவ் ஃபீல் பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்ல இவ்வளவுதான். சஃபாரி டிரைவ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. இது வரைக்கும் இருந்த ஓல்ட் ஸ்டைல் சஃபாரிகளை விடவே இது ரொம்பவே ஈஸியான, ஒரு ஸ்போர்ட்டியான, ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு டாடா சஃபாரியா தான் இருக்கு. ஸோ நீங்கள் பழைய இருந்த அந்த சஃபாரி மைண்ட் செட்லேருந்து இது கம்ப்ளீட்லி மாறுதலாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட். இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஃபாரியை விட கூடுதலாக அடிஷ்னல் 2 ஃபுல் சைஸ் அடல்ட் பேசஞ்சர்ஸை கூட நீங்கள் தேர்ட் ரோவில் ஏற்றிட்டு போகலாம். பழைய சஃபாரியில் சைடு ஃபேசிங் சீட்ஸ் தான் இருந்தது. ஸோ அதில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக கிடையாது. பட் இந்த வண்டியில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் மொத்தமாக 6 அல்லது 7 பேர் லோட் பண்ணிட்டு ஏற்றிட்டு போகலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த டிரைவ் ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ சீட்ஸ்லையும் உட்காந்து பார்த்துருவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய டாடா சஃபாரி XZA+ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டோடைய செகண்ட் ரோ கேப்டன் சேர்ஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பக்கெட் சீட்ஸ், ரொம்பவே லக்ஸூரியஸாக, பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ரொம்பவே லக்ஸூரியஸாக ஃபீலும் ஆகுது, அவ்வளோ நல்லா இருக்குது. இண்டிவிஜுவல் சீட் பெல்ட்ஸ், கோர்ஸ் பேக் சீட்டில் இருக்கும்போதும் சீட் பெல்ட் போட்டுக்கிறது சேஃப்டி பொறுத்த வரைக்கும் அவசியம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரைடு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேரியர் போலவே தான் இருக்குது ரைடு குவாலிட்டி. பட் ஹேரியரை விட இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ், ரீஃபைன்மெண்ட் நல்லாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக, அப்படியே பழைய சஃபாரிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கமாண்டிங் வியூ கொடுக்குது. எல்லா பக்கத்துலையும் அவ்வளோ ஒரு ஹைட்டான ஒரு எஸ்யூவி, ஒரு ப்ராப்பரான எஸ்யூவியோட வியூ கொடுக்குது. ஸோ நல்லா இருக்கு. மற்றும் ரைட் குவாலிட்டி, கம்ஃபர்ட், இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸ் இருக்கு. எல்லா டோர்லையும் ஒரு ட்வீட்டர், ஒரு ஸ்பீக்கருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கவலையும் இல்லை. சைடு ஏர் பேக்ஸும் இருக்கு. பார்த்தீங்கன்னா பில்லர்ஸில் சைடு கர்டன் ஏர் பேக்ஸும் வந்துடுது. மற்றும் எல்இடி லைட்டிங்கும் வந்துடுது ரூஃபில். அதை தவிர அஃப்கோர்ஸ் பேனோராமிக் சன் ரூஃப். ஸோ இந்த பேனோராமிக் சன்ரூஃப் XT+ மற்றும் XZ+ வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வருது. ஸோ லக்ஸரி பொறுத்த வரைக்கும் சன்ரூஃப் ரொம்பவே சூப்பர். பேக் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் மோட். இது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் மோட் வச்சுட்டு நீங்கள் லெக் ரூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற பேசஞ்சருக்கு பேக் சீட்டில் தாராளமாக லெக் ரூம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டாடா சஃபாரியில் மட்டும்தான் இருக்குது இந்த கேட்டகரியில். ஸோ இப்போது செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. ரிக்ளைனிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட தாராளமாக ரிக்ளைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் லிவர் இங்கே சைடில் இருக்குது, காட்டுறேன். இங்கே இருக்குது சைடில். இந்த லிவரை இழுத்திங்கன்னா அவ்வளோதான், நல்லா அப்படியே ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். இந்த வண்டி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஃபேக்ட் பேக் சீட்லேருந்து பார்க்கும்போது என்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த நாய்ஸ் லெவல்ஸ், ரோட் நாய்ஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளோ சைலண்டாக, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பேட் ரோட் ஸ்டச்சில் கூட அவ்வளோ ரீஃபைன்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போது செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ தேர்ட் ரோக்கு போய் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரைட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. தேர்ட் ரோக்கு போய் பார்த்துருவோம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய டாடா சஃபாரி XZ A+னுடைய தேர்ட் ரோல, கடைசி ரோல. ஸோ பொதுவாக கடைசி ரோ தேர்ட் ரோனா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக, ரொம்பவே கஷ்டமாக, அவ்வளோ ஒரு கிராம்ப்டாக இருக்கும். எந்த வண்டி எடுத்தாலுமே இன்னோவாவில் கூட தேர்ட் ரோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாதுங்க. பட் டாடா சஃபாரியில் இது வந்து அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக தோணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்பேஸ் ஓகே டீசெண்டாக இருக்குது. என்னுடைய ஹைட் 5 அடி 11 அங்குலம். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு இது நல்லாவே டீசெண்டாகவே இருக்குது. என்னால் ஓரளவுக்கு லாங் டிரைவ்ஸ் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்குது. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக இன்னும் மேலுமே ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. தேர்ட் ரோலையும் கூட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் கூட இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட்ஸ் வந்துடுது மற்றும் இண்டிவிஜுவல் ஏர்கான் ஏசி கண்ட்ரோல்ஸும் இங்கே வந்துடுது. ரைட் சைடில் ஏசி வென்ட்ஸும் சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. மேலும் லெஃப்ட் சைடில் தனியாக 2 USB சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் இங்கே பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா 2 பேருடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, இங்கே சைடில் நெட்டிங்கும் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும், கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் ரோலையும் டாடா சஃபாரி ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். மேலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 9 ஸ்பீக்கர் சொல்லியிருந்தேன் இல்லையா, JBLோடைய சப்வூஃபர் இங்கே லெஃப்ட் சைடில் பூட் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் டாடா சஃபாரியில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு ஜென்யூனான ஒரு 7 சீட்டர் அல்லது 6 சீட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரோலையும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஷோரூமுக்கு போய் மீதி ரிவ்யூவை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய டாடா சஃபாரி XZ A+ டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் டாடா சஃபாரிங்கிறது ஒரு லெஜெண்டரி நேம், லெஜெண்டரி பேர். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பேரை கட்டி காப்பாற்றுது இந்த புதிய டாடா சஃபாரி. ஏராளமான ஃபீச்சர்ஸ், அமேசிங்கான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் சூப்பர்வான கியர் பாக்ஸ். அதை தவிர மேலும் நிறைய ஃபேன்சி ஃபீச்சர்ஸ், இந்த எலக்ட்ரானிக் சன்ரூஃப், பவர் டிரைவர் சீட் போன்ற நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலும் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் கூட RR பேக், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு வித் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹேரியர் காட்டிலும் மேலும் இன்னும் ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன் இந்த புது டாடா சஃபாரியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டியில் கூட அடிஷனலாக 2 பேசஞ்சர் நீங்கள் இந்த டாடா சஃபாரியில் ஏற்றிக்கிட்டு போகலாம் ஹேரியரை காட்டிலும். ஸோ டாடா சஃபாரியினுடைய ஆட்டோமேட்டிக் பிரைஸ் ரேஞ்சுக்கு மேலே ஸ்க்ரீனில் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். மற்றும் மேனுவலை கூடி சீக்கிரம் டிரைவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் கொண்டு வந்து தரேன். புதிய டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் பிரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.